இன்னைக்கு நடந்த இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காமான மிக முக்கியமான பயிற்சியாட்டம் தான் ஒட்டுமொத்த அனைவரையுமே அதிர்ச்சியடைய வைத்திருக்கு. இந்த மேட்ச்னால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக உடைக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் முதல் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இந்த முதல் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே அதிகமாக போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியா தென்னாப்பிரிக்காவோட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாண்ட எந்த ஒரு மேட்ச்லையுமே இந்தியா தென்னாப்பிரிக்காவை ஜெயிச்சது கிடையாது. எல்லா மேட்ச்லையுமே சொந்த மண்ணில் தென்னாப்பிரிக்கா தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அதிகமாக போயிட்டுருக்கு. அதை தாண்டி இந்த மேட்ச்சில் விராட் கோலி இல்லை, அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் கிடையாது. விராட் கோலி அவர் கிளம்பி இந்தியா வந்துட்டார். சூரியகுமார் யாதவுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இப்படி இந்தியாவுக்கு இருக்க பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ரசிகர்களும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஜாம்பான்களும் காத்திருக்காங்க. அந்த நிலைமையில் தான் கடுமையான வலைப்பயிற்சியும் கடுமையான பயிற்சி ஆட்டங்களையும் இந்தியா இப்போ மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நடந்த மிக முக்கியமான பயிற்சி ஆட்டம் நாளைய மாற்றத்தை ஒட்டுமொத்தமாக திசை திருப்பியிருக்கு. இப்படி ஒரு ஆட்டத்தை யாருமே வெளிப்படுத்தவே இல்லை, அதுவும் குறிப்பாக எதிர்பார்க்கவும் இல்லை. அப்படி ஒரு ஆட்டத்தை தான் இன்னைக்கு விளையாண்டு முடிச்சிருக்காங்க நம்ம ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும். ஸோ ஓப்பனிங்கில் கிளம்பாங்கின நம்முடைய ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால். முதல்ல ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் தான் கிளம்பாங்கி விளையாட ஆரம்பித்தாங்க. சுப்மன் கில் அவர்கள் அவருடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் வெறும் 15 ரன்னுக்கெல்லாம் அவுட் ஆனார். மறுமணியில் ரோஹித் சர்மா வெறும் 4 ரனில் நின்றுட்டு இருந்தார். அதற்கு பிறகு வந்த எஸ்வி ஜெய்ஸ்வால் அவரும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தாங்க. 2 பேருமே சூப்பராக பார்ட்னர்ஷிப்பாக போட்டாங்க. அவங்களுடைய அரை சதத்தை முதல்ல ரோஹித் சர்மா கடந்தார். அதற்கு பிறகு எஸ்வி ஜெய்ஸ்வாலும் அவருடைய அரை சதத்தை கடந்தார். அதற்கு பிறகு 2 பேருமே சூப்பராக ப்ளே பண்ணி போய் அரை சதத்தை மட்டும்தான் முதல்ல ரோஹித் சர்மா கடந்தாங்க. ஆனால் அடுத்த சதத்தை நம்ம எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் வெறும் 120 பாலுக்கெலாம் அவருடைய முழு சதத்தை கம்ப்ளீட் பண்ணார். அப்போதைக்கு ரோஹித் சர்மா வெறும் 70 ரன்கள் தான் இருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறானே அப்படின்னு நினச்சி அவரும் அவர் பங்கு அடிக்க ஆரம்பிச்சார். இப்படி போட்டு அடிக்க ஆரம்பித்த 2 பேருடைய ஆட்டத்தை பார்த்த தென்னாப்பிரிக்க வீரர்கள் கொஞ்சம் பயத்தில் ஆளாயிட்டாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எப்படி அதை உடச்சி தீரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்களும் என்னமோ பந்தெல்லாம் வீசி பார்த்தாங்க, இன்னமும் மேஜிக்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவங்களுடைய எந்த ஒரு மேஜிக்குமே இந்தியாட்ட வெளிப்படவே இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு அதில் என்ன ஆட்டத்தை வெளிப்படுத்தி எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் அவருடைய இரட்டை சதத்தை 2 ரனில் கைவிட்டார். 270 பால்கள் பிடிச்சா அவர் வெறும் 198 ரன் அடித்து அவருடைய இரட்டை சதத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது அவர் ரோஹித் சர்மாவால் தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட்டில் சிக்கி அவர் அவுட் ஆனார். இதனால் எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் அவருடைய இரட்டை சதத்தை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அவுட் ஆனது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தினது. அதற்கு பிறகு விளையாண்ட ரோஹித் சர்மா அவரும் 160 ரன்னுக்கெல்லாம் அவரும் ஆட்டம் எழுந்தார். அதற்கு பிறகு இந்தியா அணி ஸ்கோரை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாருமே 30 ரன்கள் 40 ரன்களுக்கு அவுட் ஆக ஒட்டுமொத்தமாக இந்திய அணி இனி ஆட்டத்தில் 341 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க வெறும் 85 ஓவருக்கு. ஸோ 342 ரன்கள் அடித்தா அந்த மேட்சை வின் பண்ணலாம் அப்படிங்கிற காலத்தில் நம்மளுடைய தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் களமிறங்கினாங்க. அப்படி களமிறங்கி அவங்களும் ஓப்பனிங்கில் விளையாட ஆரம்பித்தாலுமே அவங்களும் அப்பப்போ 60 ரன்கள் 80 ரன்களுக்கெல்லாம் நம்முடைய அஸ்வின் அவர்கள் மற்றும் பும்ரா, ஷமி அவர்களுடைய பாலில் அங்கங்கே சிக்கி அவுட் ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமாக அவங்க 90 ஓவரையும் கம்ப்ளீட் பண்ணி வெறும் 310 ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சது. ஸோ 31 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை கைப்பற்றியிருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த பக்கம் பார்த்தா ஜெய்ஸ்வாலும் நம்ம ரோஹித் சர்மாவும் இன்னைக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அமைச்சது தான் இந்தியாவுக்கு நல்ல பலமான ஒரு ஸ்கோராக அமைஞ்சது. அதே மாதிரி பவுலிங்கில் பும்ரா, ஷமி, நம்முடைய அஸ்வின் அவர்கள் எல்லாருமே சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரொம்பவுமே கூல் அண்ட் காமாக இந்த மேட்சை கடைசி வரையும் கொண்டு போய் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய மெயின் மேட்ச்லும் சூப்பராக விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா இந்த டெஸ்ட்டில் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. அதனால் இந்தியாவுக்கு இந்த தொடரை கைப்பற்றதுக்கு நல்ல ஒரு எளிதாக வாய்ப்பாக அமையும். ஸோ நாளை மேட்ச் எப்படி இருக்க போது, உங்களுடைய பார்வைக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.